8 வங்கி சரிகட்டும் பட்டியல். வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுவது வணிகத்தால். வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிப்பதில் உதவுவது வங்கி அறிக்கை மற்றும் ரொக்க ஏட்டின் வங்கிப் பத்தி. ரொக்க ஏட்டின் வங்கிப் பத்தி பற்று இருப்பு என்பது வங்கி அறிக்கையின்படி வரவு இருப்பு. வங்கி அறிக்கை என்பது ரொக்க ஏட்டின் ரொக்கப் பத்தியின் நகல். எந்த வேறுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிய வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. ரொக்க ஏட்டின்படி வங்கி பத்தி இருப்பு மற்றும் வங்கி அறிக்கையின்படியான இருப்புக்கும் இடையேயான வேறுபாடு. வங்கியில் இருந்து பணம் எடுக்கும்போது வங்கியானது வாடிக்கையாளர் கணக்கில் பற்று செய்யும். பின்வருவனவற்றுள் எது வங்கி சரிகட்டும் பட்டியலின் சிறப்பியல்பு அல்ல? சரிகட்டும் பட்டியல் கணக்காண்டின் இறுதியில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ரொக்க ஏட்டின்படி இருப்பு 2000. வங்கியால் பற்று செய்யப்பட்ட வங்கி கட்டணம் 50. ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை எனில் வங்கி அறிக்கையின்படி இருப்பு என்ன? 1950 வரவு இருப்பு. வங்கி அறிக்கையின்படி இருப்பு 1000. செலுத்திய காசோலை வங்கியில் இன்னும் வரவு வைக்கப்படாதது 2000. ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியின் இருப்பு எவ்வளவு? ரூபாய் 3000 சாதகமான இருப்பு. பின்வருவனவற்றில் எது காலத்தினால் ஏற்படும் வேறுபாடு அல்ல? ரொக்க ஏட்டில் தவறுதலாக பற்று வைத்தது. அலகு 9 பிழை திருத்தம். விதிப்பிழை எழுவது முதலினம் மற்றும் வருவாயினத்தை வேறுபடுத்தாத போது. இருப்பாய்வை பாதிக்காத பிழைகள் விதிப்பிழைகள். இருப்பாய்வின் வேறுபாடு எடுத்து செல்லப்படுவது அனாமத்து கணக்கிற்கு. ஒரு நடவடிக்கை முழுவதுமே பதிவு செய்யாத போது அது டேஷ் எனப்படும். முழு விடுவிலை. கீழ்கண்ட பிழைகளில் எது இருப்பாய்வை பாதிக்காது? பேரேட்டில் எடுத்து எழுதும்போது தவறான கணக்கில் சரியான பக்கத்தில் பதிவு செய்தல். செங்குட்டுவனால் சரக்கு திருப்பி தரப்பட்டு சரக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டது, ஆனால் ஏடுகளில் பதிவேதும் செய்யப்படவில்லை. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றில் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும்? விற்பனை திருப்ப கணக்கு. அதியமானிடமிருந்து கடனுக்கு அரைகலன் வாங்கியது கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றில் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும்? அரைகலன் கணக்கு. கொள்முதல் ஏட்டில் மொத்த தொகை அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றில் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும்? அனாமத்து கணக்கு. கீழ்கண்ட பிழைகளில் எந்த பிழை அனாமத்து கணக்கை பயன்படுத்தி திருத்தம் செய்யப்படும்? கொள்முதல் திருப்ப ஏட்டில் 1000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. 10 தேய்மான கணக்கியல். நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையானது அனைத்து ஆண்டுகளுக்கும் நிலையாக இருக்கும். தேய்மானம் மற்றும் பராமரிப்பு செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது கீழ்கண்ட முறைகளில் எது சீரான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறைந்து செல் இருப்பு முறை. குறைந்து செல் மதிப்பு முறையில் தேய்மான தொகையானது ஆண்டுதோறும் குறையும். தேய்மானம் எதனால் ஏற்படுகிறது? அ, ஆ மற்றும் இ. பின்வருவனவற்றுள் எந்த சொத்துகளுக்கு வெறுமையாதல் முறையில் தேய்மானம் நீக்கப்படுகிறது? சுரங்கம் மற்றும் கற்சுரங்கங்கள். ஒரு சொத்து எதன் காரணமாக வழக்கொழிவு அடைகிறது? தொழில்நுட்ப மாற்றங்கள். சொத்தின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது பின்வரும் தேய்மான முறைகளில் எது சிறந்தது? குறைந்து செல் இருப்பு முறை. சொத்தின் இறுதி மதிப்பு என்பது பயனளிப்பு காலத்தில் டேஷ் இருந்து கிடைக்கும் தொகையாகும். இறுதியில். எந்த நாள் முதல் கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும்? சொத்தினை பயன்பாட்டிற்கு இட்ட நாள் முதல். எந்நாள் முதல் கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும்? சொத்தின் பயன்பாட்டிற்கு இட்ட நாள் முதல்.
தேய்மான விகிதமானது சமமாக இருக்கும்போது நேர்கோட்டு முறைப்படி உள்ள தேய்மான தொகை மற்றும் குறைந்து செல் முறையுடன் ஒப்பிடும்போது முதல் ஆண்டில் சமமாகவும் ஆனால் பின்னால் வரும் ஆண்டுகளில் அதிகமாகவும் இருக்கும்.